So coming to the second experiment about modeling of industrial process using non-parametric identification. So in the class itself, we have discussed about the overview of the experiment. Okay. So லேபுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பேன். ஓகே. ஸோ ஜிபி ஆஃப் எஸ் கொடுப்பேன். அப்புறம் மெஷரிங் டிவைஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுப்பேன். அப்புறம் ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுப்பேன். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூஸை தனியாக இங்கே கொடுத்துருப்பேன். கேபி, கேஎம், கேஎஃப், டவ் 1, டவ் 2, டவ் எஸ், டவ் 1. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி உனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி தான் நம்ம சிமுலிங்க்ல பிளாக் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாக்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். ஓகே. 1/5s + 1, 1/2s + 1, 1/10s + 1, 1/1. ஓகே. ஸோ இதில் வந்து இது ரெண்டும் ஜிபி. ஓகே. இது ரெண்டும் ஜிபியில் வந்துடும். இதுவும் ஜிபியில் வந்துடும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சியோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே. ஜிஎஃப்சியோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இது. அடுத்தது ஜிஎம் உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நான் பேராமெட்ரிக் சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கு, பெரிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் டெட் டைமாக அப்ராக்சிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிமுலிங்க்ல இந்த பிளாக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த காமன்லி யூஸ்டு பிளாக்ல இல்லை கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும். அதுலேருந்து எடுத்து போட்டுங்க. எடுத்து போட்டு எல்லாத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டெப் ஃபங்க்ஷன் எடுத்து போடுங்க. ஸ்டெப் ஃபங்க்ஷன் எடுத்து கனெக்ட் பண்ணுங்க. ஸ்கோப் எடுத்து கனெக்ட் பண்ணுங்க. மீட்டர் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ லைக் திஸ் யூ ஹேவ் டு டூ. ஸோ கொடுத்துட்டு ஸ்டெப் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஷேப் கர்வ் வரும். எஸ் ஷேப் கர்வ்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ மேட்லேப் போயிடுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எப்படி மேட்லேப்ல பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேட்லேப் ஓப்பன் பண்ணிங்க. மேட்லேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ வரும். இதில் போயிட்டு சிமுலிங்க் லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. சிமுலிங்க் லைப்ரரி கிளிக் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் விண்டோ. இதில் போயிட்டு நியூ மாடல். ஓகே. நியூ மாடல் கிளிக் பண்ணிங்க. நியூ மாடல் கிளிக் பண்ணிட்டு நமக்கு இதில் என்ன வேணும், 3 நமக்கு 1 2 3 4 ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஸ்கோப்பு, ஒரு டிஸ்பிளே. ஓகே. ஸோ இதை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த இது ஓப்பன் ஆகிடுச்சுனாலே நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் லைப்ரரி வந்துடும். எங்கேயாவது மறைஞ்சிருச்சுன்னா கூட அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படி. ஸோ இது கண்டினியூஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கும். 1 2 3 4. ஓகே. அப்புறம் நமக்கு என்ன வேணும், ஒரு ஸ்டெப் இன்புட் வேணும். ஸோ ஸ்டெப் இன்புட்டுக்கு சோர்ஸ். ஸோ சோர்ஸில் போயிட்டு ஸ்டெப் எடுத்து போடுங்க. அடுத்து சிங்க். மீட்டர் எல்லாமே சிங்க்ல இருக்கும். இன்புட் எல்லாம் சோர்ஸ்ல இருக்கும், மீட்டர் எல்லாம் சிங்க்ல இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்கோப் எடுத்துங்க. ஸ்கோப் எடுத்து போடுங்க. அடுத்து ஒரு டிஸ்பிளே எடுத்து போடுங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கான எல்லா பிளாக்ஸும் வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒயர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்கு 1/5s + 1 வேணும். அப்போ இங்கே 1/s + 1 இருக்குது. அது எப்படி மாற்றுறது, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நியூமரேட்டர் 1 தான், டினாமினேட்டரில் 5s + 1 தான், s + 1 தான். இது 1,1ன்னு காட்டுது. நமக்கு 5s வேணும். ஸோ 5 போட்டுட்டு எடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ 5s + 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளாக் வேணும், 2s + 1 வேணும்.
அடுத்து 10s plus 1 வேணும், அடுத்து 1 வேணும். ஓகே, ஸோ இது மூணையும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து 2s plus 1. ஸோ 2s plus 1க்கு சேம். ஸோ இங்கே வந்து 2 அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, அடுத்தது 10s plus 1. ஸோ இங்கே வந்து 10 அப்படின்னு கொடுத்துடணும். அடுத்து இங்கே வந்து 1/1 தான் அங்கே வரும். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1 டெலீட் பண்ணிடணும், ஒரே ஒரு 1 தான் வச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு அங்கே 1/1 வந்துடும். ஓகே, கிளியர், ரைட்டு. இப்போ அவுட்புட் கனெக்ட் பண்ணியாச்சு, ஸ்கோப்பையும் கனெக்ட் பண்ணிடணும். அதுமாரி நமக்கு ரீடிங் பிளாட் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு சிங்கில் போயிட்டு சிம் அவுட் அப்படின்ற பிளாக் இருக்கும், அதை எடுத்து வச்சுங்க. ஓகே, ஸோ இதை கனெக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டெப்பை கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப்பை என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஸ்டெப்பை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டெப்பை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ண ஸ்டெப் டைம் 1ன்னு இருக்கும், அதை வந்து 0ன்னு மாற்றிடுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்டெப்போட இனிஷியல் வேல்யூ 0, ஃபைனல் வேல்யூ வந்து இந்த வேல்யூ. ஸோ ஃபைனல் வேல்யூ 1 தான். நம்ம யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் தான் அப்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே 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 கொடுத்துட்டு இங்கே இப்போ ரன் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கோ. ப்ரோக்ராமை போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து இந்த சிம் அவுட் பிளாக் நம்ம கான்ஃபிகர் பண்ணலை, ஸோ இதை பண்ணுவோம். ஸோ சிம் அவுட் பிளாக் வந்து நம்ம சிஸ்டம் வந்து என்ன மாடலு, parameter identify, parametric non-parametric identification, non-parametric identification. Okay, non-parametric identification. Okay, non-parametric identification. ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் ஃபார்மேட், இது முக்கியம். சேவ் ஃபார்மேட் வந்து என்ன கொடுக்கணும், அரே கொடுக்கணும். அரே கொடுத்துட்டு இது 2 dimensional அரே, மாடர்ன் இதெல்லாம் 2 dimensional அரே. ஓகே, அதை மாற்றி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ண நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டு 1, ஸோ அவுட்புட்டும் நமக்கு 1 வரணும். ஓகே, ஸோ அப்போ இந்த டைம் பத்தலை. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்திருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க, இந்த ரெஸ்பான்ஸ் டைமை இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. ஒரு 150 போட்டு பாருங்க. நான் செக் பண்ணேன், 150 கரெக்டாக வந்தது. ஸோ 150 என்டர் பண்ணிட்டு சிமுலேஷன் டைம், அதாவது 150 செகண்ட்ஸ் வரைக்கும் ரன் ஆகும் சிமுலேஷன், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, அதுதான் சிமுலேஷன் ஸ்டாப் டைம். ஸோ 150 அது போட்டுட்டு ரன் பண்ணுங்க. ஸோ 1ல செட்டில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கோப் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி எஸ் ஷேப் கர்வ் வந்திருக்கு. ஓகே, எஸ் ஷேப் கர்வ் வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ இந்த எஸ் ஷேப் கர்வில் இப்போ நம்ம வந்து 0.632வும் 0.283க்கான டைமை நோட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, இது ஆட்டோ ஸ்கேல் கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோ ஸ்கேல் கொடுத்துட்டு ஜூமில் இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று வந்து இப்படி ப்ளஸ் போட்டு இருக்கும், இன்னும் 2 ஒன்று வந்து ஹாரிசாண்டலாக இருக்கும், இன்னும் வெர்டிகலாக இருக்கும். நீங்கள் ப்ளஸ் போட்டிருக்கிறது தான் செலக்ட் ஆகிருக்கும், அதை எடுத்துங்க. ஸோ 0.632 எங்கே வரும், 0.6க்கும் 0.7க்கும் நடுப்புற வரும். ஸோ அப்போ அது ஜூம் பண்ணுங்க. ஓகே, ஸோ திருப்பி 0.6 to 0.64 இதுக்கு நடுப்புற வரும். ஸோ இந்த இடத்த ஜூம் பண்ணுங்க. ஓகே, திருப்பி 0.632 எங்கே வரும், 0.63க்கு 0.635க்கு வரும். ஓகே, ஸோ இந்த இடம், இந்த செக்மெண்ட். ஸோ இதை ஜூம் பண்ணுங்க. ஓகே, இது பாருங்க 0.6 ஜூம் பண்ணுங்க, 0.632 இங்கே காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே பார்த்து எழுத முடியாது, ஏன்னா இங்கே டைம் வந்து கரெக்டாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 20 டிவிஷன் இருக்கும் ஒரு பாக்ஸ்லையும், நம்மளால கரெக்டாக இது பண்ண முடியாது. ஸோ இந்த 0.632 இங்கே வருது இல்லையா, 0.632 இந்த இடத்துல வருது, இதுக்கு நேராக வச்சு ஜூம் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, ஸோ இன்னும் ஃபைனாக பண்ணலாம். 0.632. ஓகே, ஸோ இப்போ பாரு, இன்னுமே பண்ணலாம் 0.632. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லாக 0.632,
x axis பாருங்க எல்லாமே ஒரே வேல்யூ 18.0721. ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுடைய T2 வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ தான் உங்களுடைய T2 வேல்யூ. ஓகே, ஸோ இந்த எஸ் ஷேப் கர்வ்ல எடுக்கிறோம் இல்லையா 0.632 T2. ஸோ T2 நோட் பண்ணியாச்சு. அடுத்து T1. ஏன் நம்ம T2 வந்து 0.632 எடுத்தோம்? இங்க மேக்ஸிமம் வந்து செட்டில் ஆனது 1ல தான் செட்டில் ஆச்சு. ஸோ அப்போ 100% 1ன்னா 63.2 வந்து 0.632. ஓகேவா? ஸோ இப்போ 2ல செட்டில் ஆச்சுன்னா அது வந்து 1.2 அந்த மாதிரி வரும் 63.2. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து 28.3% போட்டோம்னா 0.283. ஸோ இப்போ ஜூம் பண்ணிட்டோம். இது என்ன பண்றது, எப்படி திருப்பி வரும்னு பார்த்தா ஆட்டோ ஸ்கேல் கொடுங்க. Again you will get the original shape. Now you do it for 0.283. 0.283 0.2 0.3 0.3 கிட்ட வரும். ஸோ அந்த இடத்த ஜூம் பண்ணுங்க. ஓகே, ஸோ 0.283. ஸோ இங்க இருக்கு 0.283. ஸோ இன்னுமே 0.283 பண்ணலாம். ஸோ இன்னுமே பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவன் தென் ஓகே, ஸோ எல்லாமே 0.283. எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா 9.5393. ஓகே, கிளியர். ஸோ இப்படி பண்ணும்போது எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்கேல் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி ஆட்டோ ஸ்கேல் கொடுத்துட்டு ஸோ இப்போ இதுக்கு 0.283க்கு அதாவது T1 வந்து 9.593 ஆட்டோ ஸ்கேல் கொடுத்துட்டு திருப்பி பண்ணுங்க. ஓகேவா? லைக் தட் யூ டூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா வேவ் ஃபார்ம் போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். ஆட்டோ ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போவோம். ஸோ கிராஃப் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ ஃபைனல் அவுட்புட் வந்து 1, இனிஷியல் அவுட்புட்டு 0, அதே மாதிரி ஃபைனல் இன்புட்டு 1, இனிஷியல் இன்புட்டு 0. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேஷன் போடுவோம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. 63.2 28.3 டைம் வேல்யூ T1 T2 கெயின் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. இதுலேருந்து நம்ம 2 டைமையும் நோட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ சேஞ்ச் இன் அவுட்புட் 1/1 தான், அதனால 1 தான் ஆன்சரு. டவ் கண்டுபிடிங்க, டிடி கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ கண்டுபிடிச்சிட்டா இந்த மாடல் பண்ணிடலாம், ப்ராசஸை மாடல் பண்ணிடலாம். மாடல் பண்ணி எழுதிட வேண்டியதான். அந்த ஃபார்முலாவில் போட்டு என்ன வேல்யூ வருதோ அதை இதில் எழுதிட்டீங்கன்னா அதோட எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க T1 T2 நம்ம பார்த்தோம் இல்லையா. T1 வந்து 9.53 வந்தது, T2 வந்து 18.04 வந்தது. கே வேல்யூ அவுட்புட் ஃபைனல் வேல்யூ மைனஸ் அவுட்புட் இனிஷியல் வேல்யூ. அப்போ ஃபைனல் வேல்யூ 1ல செட்டில் ஆச்சு, இனிஷியல் வேல்யூ 0. இன்புட் வேல்யூ ஃபைனல் வேல்யூ 1, இனிஷியல் வேல்யூ 0. ஸோ அப்போ 1 - 0 டிவைடட் பை 1 - 0 1. ஓகே, ஸோ இந்த T1 T2 வச்சு நம்ம டவோடைய இது ஃபார்முலா கால்குலேட் பண்ணிட்டோம், டிடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம மாடலில் போட்டோம் அப்படின்னா மாடல் கிடைச்சிருது. ஸோ இப்போ நம்ம கொடுத்த சிஸ்டத்தை அழகாக மாடல் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நான் பாராமெட்ரிக் சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, கிளியர், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த கிராஃப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கிராஃபை வந்து நீங்க எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது ரன் பண்ணோமா, இதை ரன் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்க வந்து இப்படி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இதை போயிட்டு மேட்லாபுடைய மெயின் விண்டோக்கு வந்துட்டு இங்க இதான் நம்ம கொடுத்த நேம், அதுக்கு கரஸ்பாண்டிங் டி அவுட் இருக்கும். டி அவுட் இது பிளாட் கொடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பிளாட் வரும். கமாண்ட் விண்டோவில் காட்டும் நம்ம கொடுத்துருக்க பிளாட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து இது மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம், அதனால நமக்கு இந்த எஸ் ஷேப் தெரியாது, லைட்டாக தான் தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம இப்படியே பேஸ்ட் பண்ணால் நமக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால எடிட்டில் போயிட்டு ஃபிகர் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கலர் மாற்றிங்க. கலர் ஒயிட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணுங்க, கிராஃப்ல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் உடைய திக்னஸ் 3. ஓகே, ஸோ கலர் திக்னஸ் மாறிடுச்சு, கலர் பிளாக் கலர். ஓகே, ஸோ மாறிடுச்சு இது ரெண்டும். இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆக்சிஸ் வேல்யூ எல்லாம் போல்டு பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் என்ன? டைம் இன் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ லிமிட் வந்து 150 கொடுத்துருக்கோம். நமக்கு இங்கேயே செட்டில் ஆயிடுது இல்லையா? ஸோ எங்கே செட்டில் ஆயிடுது? ஒரு 100 கிட்டே செட்டில் ஆயிடுது. அதனால நம்ம 100 கூட லிமிட் பண்ணிக்கலாம். 100 வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பார்த்தா போதும். ஸோ 100 கொடுத்துருவோம். அடுத்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு ஒய் லேபிள் என்ன கொடுக்கணும்? ஸோ இப்போ பாருங்க, எஸ் ஷேப் கொஞ்சம் நல்லா தெரியுது. ஸோ இன்னுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸை நம்ம குறைக்கலாம். குறைச்சா எது வரைக்கும் குறைக்கலாம்? ஒரு 75 வரைக்கும் குறைக்கலாம். ஸோ 75 வரைக்கும் குறைச்சோம்னா ஓகே, இன்னுமே இந்த எஸ் ஷேப் வந்து நல்லா தெரியும். ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸ் ப்ராசஸ் வேரியபிள் இன்ஜினியரிங் யூனிட்ஸ். நமக்கு யூனிட் தெரியாது, என்ன ப்ராசஸ்னு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரலாக அடிச்சிடணும். ஓகே, ஸோ இதோடைய ஃபாண்ட் எல்லாம் இப்போ மாற்றணும்னா இதில் ஃபாண்ட்னு இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம எது வேணால் மாற்றிக்கலாம், இருக்கிறதே இருக்கட்டும். இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் 24 அப்படி கொடுத்துங்க. வெயிட் வந்து போல்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ரைட். ஸோ முடிச்சதும் க்ளோஸ் இட், திஸ் ஒன். Okay, so it is too big, right? So what you do, again you go and click this, so reduce the size. Okay, so reduce it to 14. So 14 க்கு அது வந்து 14 கரெக்டா இருக்கும். So 14 போட்டு க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்கு. வேணும்னா நவுத்தி வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, கிராஃபையும் வேணும்னா எடுத்துக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில், இன்சர்ட் டைட்டில், நான் parametric identification. ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் கிராஃப் வந்து உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? இதை அப்படியே எடிட்டில் போயிட்டு காப்பி ஃபிகர் போட்டு ஃபிகர் காப்பி ஆகிடும். இதில் வந்து எடிட்டில் போயிட்டு காப்பி ஃபிகர் தான் எடுக்கணும். ஓகே, ஹேங் ஆகுது. ஓகே, காப்பி ஃபிகர் இந்த வருது பாரு. எடிட்டில் போயிட்டு காப்பி ஃபிகர், காப்பி ஆப்ஷன்ஸ்லாம் போகக்கூடாது, ஃபிகர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போகக்கூடாது. இந்த காப்பிலாம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காப்பிலாம் போடக்கூடாது. நேராக எடிட்டில் போயிட்டு காப்பி ஃபிகர் போடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஃபர்ஸ்டே பண்ணிட்டோம். வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு வேர்டில் வந்து அப்படியே போய் இதை பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கமிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஓப்பனிங், வெயிட், otherwise the system will get hanged. ஓகே, ஸோ பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ஸ்லைட் கொடுத்துட்றேன். வேர்டு ஓப்பன் ஆகல. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் கொடுத்தோம்னா
you'll get the image. Okay, so you can then adjust the size. Okay. Okay, so this experiment is getting completed, right? Suppose you want to note down the readings. How to note down the readings? Very simple. So go to the graph. I don't have, I want to draw the graph, sir. I want to do it manually. You plot the graph using the command window, using the workspace. You click them and you plot it. Then you, once the graph is displayed, when the graph is plotted, select the data cursor. This is data cursor. You select it and you click on the graph. You get the reading. Okay. So memory accumulated, so it's struck out. Okay. So you click at these points, you will get the graphs. Okay. You'll get the reading. Let's see on. Okay, so this the experiment getting completed. You check, you can see the values. Okay, and you can note down. Okay. Stop. Thank you.